அடிக்காத எங்க அண்ணன் அடிக்காதப்பா. எங்க அண்ணன் அடிக்காத. நாளைக்கு நாடுக்கு வர மாதிரி பாத்துக்கோ. சொல்லி தாடா வர பயம் எல்லாம். என்ன பண்ணீங்க? அண்ணங்க அண்ணன் அது அப்ப போன் பேசுறது யாருக்கிட்ட கூட்டுக்கு தெரியாது ஊர்ல ஆமா நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தான் தானே? ஆமாண்ணா. இப்ப என்ன பண்ணீங்க நீங்க? ஐயா கேக்குறது தப்பு இல்ல, கரெக்ட் தான். என்ன வந்து எங்க அண்ணன் பாண்டிச்சேரியில படிக்க வைக்கிறாரு. ஆமா ஆமா வெளிநாட்டுல பாண்டிச்சேரியா? ஆனா என் சாண்ட நீ குடிக்க பாண்டிச்சேரி வெளிநாட்டுல கதான். என்ன அடிக்காத ஜட்டியாவது உள்ள போட்டு வந்துட்டேன். எதுக்கு கட்ட கட்ட வானா அப்போ பாப்போ என்ன 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 எனக்கு ஆடு கொடுத்த மாடு கொடுத்த எனக்கு ஒரு வெங்கல சுண்ணி கொடுத்த வெங்கல கிண்ணி போதும். அதான் வெங்கல கிண்ணி என்ன 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 எனக்கு மதுரையில கூடாடுறோம். ஆமா ஆமா என்ன ஓத்து பெத்த கூட ஒட்டி பிறந்த என்ன ஒட்டி பிறந்த என்ன எனக்கு மதுரையில கூடாடுறோம் மல்லிப்பூ வியாபாரம் என் மாலை இட்ட மாமனும் தான் என் மாற கசக்காம மாண்டும் தான் போனது என்ன அதேதான் என்ன மல்லிப்பூ கசகாம சொல்ல எனக்கு சென்னையில கூடாடுறோம் எனக்கு செண்டு மல்லி வியாபாரம் என்ன சேர்த்து வந்த கண்ணால என்ன சனியா ஆக்காம சிவலோகம் போனது என்ன மறந்து போச்சு என்ன போதும் என்ன என்ன ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து பண்பா வளர்த்து இந்த ஒண்ணுத்துக்கு இல்லாத பொட்டிக்கார பொட்ட குடுத்தி ஏமா அதுன்னா இப்ப குற என்ன அங்க பாரு ராவலாங்க பொட்டி ஆட்டுறான் அங்க வந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிறான். அவன் பாட்டு காரி திப்பின்னு வீட்டுல படுத்து நடக்கிறான். என்ன சொகத்தை கண்ட என்ன இனி இவன் கூட இருக்க கூடாது. எங்க போய் சவலான்னு போடுறான்? எங்க போன வாயன் சொல்றான். மூணு நாளா நின்று பாக்குறேன். இப்ப போவோம் இந்த உயிரு அப்புறம் போவோம் அந்த உயிரின்னு பாக்குறான். உயிர்னு போவே இல்லை என்ன உயிர் போமா அடிக்காதரா போமா. ஐயோ பொண்டாட்டி அடிச்சா பல்ல பொம்பளை அடிக்க கேசு நிறைய. அதனாலதான் சாயங்காலம் வீட்டுல கூட பொண்டாட்டி அடிக்கிறதே கிடையாது. வேணா அடி வாங்கி நடக்கிறான் வீட்டுல. ஐயோ ஒத்துக்கிறப்போ பொட்டியா வந்தாரு இல்ல ஆம்பளதான் தடாப்புல போய் கேட்டாதான் தெரியும். நீதான் கத்து கொடுத்த எல்லாத்தையும் கத்துக்கோரு. சுத்தாத சுத்தி தான் நீங்க சுத்தாக்கிறப்போ. ஆமா மாமா போ மாமா லெப்ட் வாங்க அப்புறம் உள்ள தேய்ச்சி வெளியே ஆமா 3 நாளா குந்திருந்த என்ன அப்ப கூட போவல என்ன அப்புறம் என்ன பண்ணான்னு கேக்குறியா? அதான் பண்ணாத முட்டிகால் தண்ணில 3 நாளா உட்கார்ந்தா சாவு முடியுமா? ஏன் போவாது? 3 நாள் என்ன 30 நாள் இருந்தா கூட சாவே வராது. ஏன் என்ன பக்கத்துல எங்க ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. சொல்லு போடை கட்டிக்கோ. போடையில ஒரு பெரிய கல்லு கட்டிக்கோ. ஏறி குச்சிரு. ஈரா எங்க கொட்டுக்கோய் மாமூடு கிணத்து அங்கதான் இருக்குது பக்கத்துல. நாடகம் அம்மா இருக்கா நாடகம் உருண மாமா இருமாமா உன்னை பத்த மாமா பேசுறான். உருண மாமா கரெக்டா உனக்கு ஏதாவது சொல்றதா வர அவரது கிணறு என்ன எத்தனை கஜம்? ஆமா 20 கஜம் ஆயம். யோயப்பா என்ன பண்ற? கிணத்துக்கார போய் நின்று அந்த கிணத்துல தண்ணி இருக்காது. மடியில கல்ல கட்டிக்கிற ராஜு மாமா கல்ல கட்டிக்கிற எகிரி உள்ள குச்சின்னு வச்சுக்க கண்டிப்பா செத்துருவேன். என்ன போயிருப்பேன் அப்படி வந்து தூக்கும் போது சிறாடைய சாண்ட குச்சவனா கூப்பிட்டு பாரு. அது கூப்பிட்டா போடா நீ போடா அப்படி நான் குச்சிருப்பேன். எல்லாம் 4 பேர் சேர்ந்து என்ன
தூக்கி கரை மேல போடும் போது சளி பிடிச்சிக்கணும் என்ன நான் குத்திக்கல எத்திர பால் சளி பிடிச்சிக்காதேண்ணா. எல்லாம் இப்ப யூடியூப்காரன் வருவான், வீடியோக்காரன் வருவான், பத்திரிக்காரன் வருவான். என் மூஞ்சி அழிவு போடாது. எத்திர பால் தயவு போனவனுன்னா என்ன இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி பண்ற? அப்படிலாம் போய் சாவாத, அப்படிலாம் போய் சாவாத. என்ன என் ஜாவுக்கு அப்படியே இருக்கட்டும். உன் ஜாவுக்கு நாலு குறிக்கிறேன். ராணியம்மா வந்துக்கிறாங்க பாப்பா. பாப்பா இந்த 96 பிள்ளைகள் இறந்து விட்டதப்பா. ஆமாங்கம்மா. இந்த 96 பிள்ளைகள் இறந்த உடனே இந்த பெற்ற தாயானப்பட்டவர் அந்த கோயிலை பார்த்து இந்த உள்ளத்தில் எப்படி செய்தா? எப்படி அம்மா? பெற்ற வாயாரிதான் பற்றி எழுதியுள்ள பாரகா ஐயா பாரகா அப்படின்னா இந்த நான்முகம் தேவி என்னாதி இல்ல செல்வங்க நாள உலகர் என்னால பூரப்பட்ட வீரர்கள் எந்த நாள உலகர் என்னால பூரப்பட்ட வீரர்கள் இந்த கல்வி சாலைகள் எழுதி நிற்கும் போது அந்த பிள்ளைக்கு எத்தனைப்பட்ட அறிவு வந்தது, எப்படி யோசனை வந்தது. நாம கல்வி சாலைக்கு செல்லும் போது அப்பா நான் போயிட்டு வரேன், அம்மா நான் கல்வி சாலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தெரிவிக்க இந்த அப்பா இந்த பிஞ்சை வீரர் கட்டி போய் வரேன் என்று சொன்னதே
ஆமா. நேர்மை ஆ. எதுவுமே கிடையாது. கிடையாதும்மா. அத்தனை போல போல. இந்த நீதியும் நேர்மையும் எங்க போச்சே ஐயனே. வணக்கம்பா. வாங்கம்மா, வணக்கம்மா. அன்பார்ந்த வணக்கம்பா. வணக்கம்மா. ஆனால் விட்டு சொல்லுங்கம்மா. 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானம் 96 தத்துவம் 11 புராணம் சொல்லக்கூடிய இந்த குருக்கள் நாட்டும் ஆமா. இந்த நாடக ஆசிரியர்களுக்கும் இது அன்பளிக்கக்கூடிய தாய் தந்த மகளுக்கும் தாய் தந்தையருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை வணக்கம் அம்மா. ஆனால் விட்டு அம்மா இப்போது 7 விளக்கை யாருக்கு தெரியுமா? சொன்னதான் எனக்கு தெரியும். அருகாமை இருக்க கோடி எனக்கு தெரியும். ஆமா இருக்கிற சபையில தெரிவிக்க வேணாம். தெரியுமா? பார்வதா தேவி என்றுதான் விளக்கம். ஆமா. ஆனால் இப்போ கைலாயத்திலே அமுதுரையா? ஆமாங்க. 2011 வருஷம் படிச்சா? ஆமா. முக்கண்டாய பரமக்கடவுள் இருக்கின்றாருங்க. அவருக்கு கிளவாலே அமுதுரக்கூடிய உமா பார்வதி நன்றாக புரிந்தேன். மட்ட விளக்கம் அம்மா.
திருப்பதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய வாழாய கண்ணன் இருக்கின்றார். ஆமாங்க. அவருக்கு ஆ. தந்தையாகவும் ஓஹோ. இப்போது ஆ. புத்தந்தாய பழமக்கள் இருக்கின்றார். ஆமா. அவருக்கு பாரியாளாகவும் ஆமா. நன்றாக புரிந்து கொண்டார். நன்கர புரிந்தேனம்மா. அது கௌரவம் இந்த மற்ற இருக்கின்றார். இப்ப இது என்னுடைய பச்சை நிறமையானதும் எத்தனை மாதிரியாக இருக்கிறது அம்மா அழகா தெரியுமா அது அவ்வளவா விரும்பும் அவரா கண்ணி மாறுகள் சுண்டு வர எவ்வளவு அழகாக அம்மா நம்முடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் பத்தியா ஆமாங்க அந்த அளவும் விரும்பும் படியாளப்பட்டவரே ஆமா படியாளுக்கு சென்றவரே அம்மா படியாளுக்கு சென்றவரே ஆமா ஏதோ சுருக்காக ஆமா என்று நாம சீக்கிரமாக சென்று நம்முடைய பதிவாளர் பார்க்க வேண்டும் சொல்லுமா அம்மா வந்து பாரம்மா தாயே வந்து பாரம்மா 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 வந்து பாரு என்ன தாயே விந்தையுள்ள சந்திரசேகர வந்து பாரு என்ன தாயே விந்தைய சந்திரசேகர வந்து பாரு என்ன தாயே அம்மா வந்து பாருங்கள் உங்களுடைய கணவர் ஒரு காட்சி வந்து பாருங்கம்மா அம்மா கண்கள் போதுமா இரண்டு கண்கள் போதுமா என்ன சொல்லுவே தாயே ஏது சொல்லுவே கண்ணிலிருந்து பாராமலே வந்து பாரும் அம்மா நான் என்ன சொல்லுவேன் நான் ஏது சொல்லுவேன் தாயே ஓடி வந்து
வந்து பாருங்களம்மா. ஆனால் போய் ஆ. என்ன செய்தி ஆ. அப்பேற்பட்ட செய்தியை ஆ. நீ சொன்ன உடனே ஆமா. எனக்கு ஒரு மனக்கவலையா இருக்கின்றது. பாருங்கம்மா, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. என்னங்க? என்னவென்றால், கூப்பிட்டு பாரு. வீட்டுக்கார ஆமா ஒரே ஒரு முறை நீ கூப்பிடு. கொஞ்சம் எட்ட நின்னு பேசி எப்படி கிட்ட ஏன் நாத்தடிதா? அப்படியே நின்ன மாதிரி ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். கூட்டமே நீ தெரிஞ்சிடும். உனக்கு கூப்பிட முடியுமா? அழுகோ கணபதி அம்மா ரெண்டு நான் உனக்கு நான் கேட்டப்பா எனக்கு 2 தான் இருக்குது. ஏய் அது இல்லடா. அம்மா ஆம்படியா 2. அப்படி சொல்லலாம். இங்க வாடாங்க. ஏய் தாஸ் இங்க வாடாங்க. ஏய் சொல்லுங்கப்பா. நான் சொல்லு. உலகத்துல மாநில மக்கள் தான் 2 பொண்டாட்டி கூத்தி அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா. பார்வதி தேவியே 2 வச்சிருக்கா. அதான் 2 வச்சிருந்தா இதுவும் 2 வச்சிருந்தா பாருங்க. வச்சிருந்தா ஏனா எப்படிடா கம்முனு இருப்பான்? ஏ தாசு இவங்க போல ஆட்கள் புத்தி போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த கூட ஆச்சால புத்தி இல்ல. அந்த தாத்தாவுல கேட்டு இந்த வரத்தை இவங்க சொல்லிருந்தா இதோ என்னடா இது திருமணி எங்க குலாச்சாரம் எல்லாம் கிடையாது. எங்க குளிக்கிற அத போல என்னோட பதிவானப்பட்டவர் இவங்க கொண்டாட்டிலாம் அப்புறம் எப்படி 2 குரல் வந்துச்சு? ஏம்மா அத போனா பாரு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அது தெரியாது எனக்கு. ஆனால் மன்னாவா பெண்ணே ஆமா எனக்கு தெரியாத அம்மாவும் 2 வச்சு லோல் பண்ணிட்டு அம்மா சைடுல வச்சிரேன் அம்மா சொல்லி ஏதோ ஒரு சந்தேகம் போல தானே இது. அம்மா நாடகல்ல பாரு அம்மா தாசா இது நான் நம்பவே மாட்டேன். ஏன் சத்தியமா இந்த அம்மா 2 ஆம்பளை வச்சிருக்காங்க. அது வேணா உண்மைதான். நீ குந்தா வச்சிர ஏய் நான் 2 பொண்டாட்டியா? ஏடா ஆனா சுவாமி பெண்ணே பார்வதா ஓ அம்மா இந்த அம்மா ஓ அப்படியா? இப்ப அவர் பாசல நான் கூட்ட பண்ணிட்டு வரோம். ஏய் அதுவும் தேவைப்படுது. நான் போகற நீ போகற அம்மா அம்மா தண்ணி குடிக்காத ஒண்ணுக்கு ஒரு ஈர்த்த இல்ல. லோல் பண்றான். டேய் தாசா என்னത്ര அடக்க அடக்கன்றாங்க. முன்னாடி போடுறா தெரியும் ஏய் நான் திரும்ப ஊட்டியா போயிடும் பையன் அப்படி சொல்லலாம் அவ தெரியாதா உனக்கு அவ தேர்மனே அடிதான் போயிடுச்சு பாம்புன்னு சொல்லலாம் அழுவ பண்ணவா ஏய் ஓ அழுவ சோனி சொல்ல ஐயா நம்ம அவரு அடி 9 வருஷம் ஆகுதான் அங்கிருந்து உள்ள இருந்து வந்து சொல்லு ஏன் சொல்லி பால் பண்ணி அழுவ பண்ணவா அழ பாருடா அழுவ சோனி உன்ன திருவாடி நான் போட்டி பெண்ணே பார்வதா என் பாதத்தை பணித்ததினால் நீ மங்கிலியாக வாழ்வ எழுந்திரும்
அவ சேவித்தபடியால் என்றைக்கும் சுப மந்திரியாக வாழ்வ எதிரும். ஆனா சுவாமி நான் இருக்கின்ற அளவு ஏன் இப்படி அலங்கோலமா இருக்குதுன்னு கேட்கின்றார். தெரிவிக்குது பார்வதி மீனாட்சி என்ன பார்த்தா வந்த காட்சி முத்து. பார்வதி மீனாட்சியே பார்க்க வந்த காட்சியே. பார்வதி மீனாட்சியே என்ன பார்க்க வந்த காட்சியே. பார்வதி மீனாட்சியே பார்க்க வந்த காட்சியே. அந்த படிவில் என்னுடைய காட்சியை காண்பதற்காக ஓடி வந்தாய். ஆமா நான் இருக்கின்ற அலங்காரத்தை பார்த்தாயா? ஆமா ஆனா சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய அவன் யாரு யார் என்று கேட்கின்றேன். இதோ சுவாமி பாரதா அதிரவாணி கேள்வனே படைத்தவன் யாரு இருக்கின்றான் கேட்கின்றாய். அவன் யாரு இல்லை, கர்மஜாவன் தான் அவன். பார்வதா அந்த பெருமதேவன் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் தாளை தோளை தெரியுமா? அவன் தாளை தட்டுவதா, அவன் தோளை தட்டுவதா, நான் என்னவென்று சொல்லுவேன் பெண்ணே பார்வதா? அப்படியா? ஆனா சுவாமி அங்க ஒரு கையை பார்க்கிறேன். பார்வதியே கேளி இந்த தரணி உள்ள மாந்த பார்வதா பையவே பையவே என்னை படிந்து நின்று கேட்டதினால் நான் படியெல்லாம் தந்தேன்.
செய்வகை அறியே நான் இந்த தீங்கையவா ஜெயிப்பேன். ஆனால் பரதா எப்படி என்றால் முன்பு ஒரு காலத்தில் எனக்கு 5 மணிமந்திரத்தை உச்சரித்தாய். இன்றைய தினத்தில் அந்த 5 மணிமந்திரத்தை சோதித்து அப்படி சோதித்து பார்க்கின்ற நேரத்தில் எனக்கோ முகம் 5 ஆனது. அப்படி 5 ஆனவுடனே வரக்கூடிய தேவர்களுக்கு நான் வரம்பாளித்துக் கொண்டிருந்தேன். அந்த சமீபத்தில் பெரும தேவன் ஆனவன் கைநகரிக்கு வந்தான். அப்படி வருகின்ற நேரத்தில் தாமதமாக நின்றான். ஆனால் சத்தியலோக வாசகரே, இதனால் வரை வந்த கூசாமல் வந்த இந்த தினத்தில் ஏன் தாமதப்படுகின்றேன்? இதோ சிமாதானம் வந்து இருக்கிறது அவரு என்று தெரிவித்தேன். அப்போது என்ன தெரிவித்தான் அந்த பிரம்மதேவனும்? உனக்கோ இருப்பது 5 சிரம், எனக்கோ இருப்பது 4 சிரம். எப்படி உன்னிடத்தில் நான் சமமாக உட்காருவேன் என்று தெரிவித்தார்கள். அப்படி தெரிவிக்கின்ற நேரத்தில் நான் தூது அறியாமல் படிக்க நின்பின் யோசிக்காமல் படிக்க இது ஒரு பெரிதா? இதோ எந்தனை போலவே உனக்கு 5 சிரம் நான் அருள் பாலித்தேன் அப்படி என்று நான் தெரிவித்தேன். அப்படி தெரிவித்த உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்படியே ஆண்டி பெற வேண்டி அஞ்சலி செய்ய அறிவில்லா தேவர்களே, என் அருகே வாருங்கள், அவன் தரக்கூடிய வரத்தை நானே தருகின்றேன் அப்படி என்று தெரிவித்தான். அப்படி தெரிவித்த உடனே அதோடு மட்டுமல்ல, உமா பார்வதி நானே மனசேன். அவன் வரத்தை கொடுத்துன்னு போறான். அவன் எது வேணாலும் செய்துட்டு போறான். நாம செய்யக்கூடிய வேலையை அவன் படி அளவுக்கு எதுனா செய்யட்டும், அதை பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை. ஆனால் உன்னையும் மனப்பேன் என்று தெரிவிக்கின்றான். எனக்கு புரியவில்லை. ஏதாவது ஒரு உபாயம் தெரிந்தால் எனக்கு சொல்ல வேண்டும். அவரே தெரிவிக்கின்றேன் சுவாமி. ஆனால் சுவாமி, இப்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னுடைய மாதாவை கண்ணன் இருக்கின்றார்கள். அவர் வந்தால்தான் நமக்கு தக்க யோசனை சொல்வார்கள். சீக்கிரமா சென்று இருப்பா. இப்போ ஆட்டக்காரர் சொல்றீங்க, இப்ப இவ்வளவு எதுக்கு கூப்பிட்டேன்? நமக்கு ஒண்ணும் தெரியல, யோசனை தெரியாது, ஏதோ ஒரு புத்தி மதி சொல்லுவோம். நான் இவ்வளவு கூப்பிட்டேன் சொல்லட்டும். சத்தியால முடியாது எதுனா இருக்குதான்? இப்ப அந்த பகவானாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. கண்டிப்பா ஏங்க எத்தனையோ முடிஞ்சாலும் பொம்பளை தான். இத கொஞ்சம் கேளு. அப்படியே சரி, அது மட்டும் சொல்றேன். 5 மந்திரம் கொடுக்கும்போது மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி 5 மந்திரத்தை கொடுக்கலாம். என்னோட வார்த்தை கேட்டதுல நான் தக்க பார்த்து அப்ப நான் போதில முடியும். என்ன ஒரு எண்ணம்னா, நம்ம ஆம்படியார கொண்டு போய் அவங்க அண்ணங்கிட்ட மாட்டி வைக்கணும். அவன் வருவான், குடிக்கார கூட்டியாக்காரன், அது இதுன்னு அவன் மானவரியா பேசுவான். ஆமா, அப்படி எனக்கு அதுல ஒரு கஷ்டம். கேட்டியா? அதுல எனக்கு ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்? அவன் என்ன பேச அவளுக்கு அங்க குளிரும். அப்படி அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உலகத்துல ஒரு பொம்பளைங்க தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வயசு சொல்றேன். நீ ஒண்ணு என்ன பண்ணு, ஒரு ஏக்கரா இடம் வாங்க போறோம். ஆமா, உங்ககிட்ட என்ன பண்ணு, 8 ஏக்கரா வாங்குறதுக்கு பணம் இருக்குது. ஆமா, இவன் என்ன பண்ணுவான் நைஸா, இப்ப என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், எங்க ஆத்தா விட்டு வாங்கிட்டு வந்து எங்க அண்ணன் ராசிக்கு வாங்கினாதான் நல்லா இருக்கு அப்படின்னுவான். ஆமா, அப்படின்னு வாங்கி போய் அண்ணன் வாங்கிட்டு வருவான். நம்ம பொறம்போக்கு நல்லா அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வருவான். அது எதுக்கு பேசிக்கணும்? அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வருவான். சும்மா 1 கோடி ஆகட்டும், லட்சம் ஆகட்டும், எல்லாம் செலவு பண்ணும், அவனுக்கு தெரியும். அது இவ போய் அண்ணன் மூட்டை வாங்கிட்டு வருவான். ஏன்னா வாங்கிட்டு வந்து என்னன்னு நாளைக்கு ஒரு சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனே என்ன சொல்லுவா தெரியுமா? மாவுக்கு இல்லாத பையன் நீ வைக்கல, எங்க அண்ணன் வந்து எங்க ஆத்தா விட்டு பணம் வந்து வரலன்னா நீ ரிஜிஸ்டர் பண்ணி இருக்காது, போய் சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக உன்னால முடியாத வேலையா? அதுக்காக
எங்க அண்ணன் வந்து இப்ப பேசுவான் என்ன மாணவரியா சொல்லுவான் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் சரி, பேச நேரம் இல்ல இருந்தாலும் இருக்கட்டும் சரி நீ சொன்னபடியே உன் அண்ணனை அழைத்து வருவாய் ஆனால் சுவாமி ஆனால் முத்து இப்போ இது ஆமா என்னுடைய மாலாவை கண்ணன் இருக்கின்றாரே. அங்கே வருக 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 வைகுந்த வாசவன் வருக 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 வைகுந்த வாசவனே வருக அங்கே வருக வருக வாச வருக வருக என் வாசவா என் முன்னே வருக அங்க வருக 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 வண்ணனோ மணிக்கண்ணனோ வருக அங்க வருக 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 என் அண்ணனோ என் முன்னே வருக ஆதாரி கோபாலனே